கரூர் ஸ்டாம்பேட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு சுப்ரீம் கோர்ட் அளவில் எடுத்துகிட்டு போயிட்டு டிவிகேக்கு ஒரு சின்ன அளவு ஒரு ரிலாக்ஸ் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நிறைய கான்ட்ரவர்சிஸ் பொலிட்டிக்கல் சைடில், இந்த சைடில் டிஎம்கே அடுத்த கட்டம் போக முடியல, இந்த கேஸில் விசாரிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் டிவிகே இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டுட்ருக்காங்க. பட் இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடந்த ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாமல், அதே சமயம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல், என்ன ஒரு ஓவர்வியூவே இல்லாமல் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் கிட்ட போயிடுச்சு. இப்போ டைரெக்டாக சிபிஐயில் இறக்கியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. மற்றபடி இவங்க விக்ட்ரி கிடச்சிடுச்சு, இவங்களுக்கு வெற்றி கிடச்சிச்சு, அவங்க இந்த விஷயத்தில் தோத்துட்டாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அட்லாஸ்ட் ஒரு விஷயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 41 மக்களோட உயிர், அந்த உயிர் போயிருக்கு. அதுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயமான விசாரணை நடக்கணும். அந்த விசாரணையில் ஒரு 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 தெளிவான அறிக்கை மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்றது தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் சுப்ரீம் கோர்ட் நேற்றுக்கு என்ன ஆர்டர் போட்டாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸுக்கு மறக்காமல் கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 27 கரூர் ஸ்டாம்பேட் கிட்டத்தட்ட நடந்து ஒரு 25 நாட்கள் ஆக போகுது. இப்போ ஒரு அதோட அடுத்த கட்டம் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது முடிவல்ல, இதோட எக்ஸாக்ட் சொல்யூஷன், இதோட எக்ஸாக்ட் ரிசல்ட் இன்னும் ஒரு 6 மாதம் கூட எடுக்கலாம் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதுக்குள்ளே நம்மளோட எலெக்ஷன்ஸ் கூட முடிஞ்சு போகலாம். ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் ஆக்சுவலி கரூர் அப்படின்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது நிறைய விஷயங்களாக இருந்தாலும், இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு கூட்ட நெரிசலில் இறந்த பிறகு கரூர் ஸ்டாம்பேட் 41 மக்கள் இறந்தது அப்படின்றது தான் தெரியும். ஸோ சப்போஸ் அதை பற்றி யாருக்காவது டீட்டெயிலாக தெரியலன்னா, அன்னைக்கு ஒரு 7:30 மணி அளவுக்குள்ள இந்த கூட்ட நெரிசல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய பேர் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு, சில பேர்லாம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி, ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து, ஒருத்தர் மிதிச்சு கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தாங்க. 100க்கும் மேற்பட்டவர் காயங்களோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. இதில் கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களும் இறந்தாங்க அப்படின்றது தான். 3 வயசு குழந்தை, ஒரு வயசு குழந்தை, 8 மாத குழந்தை அப்படின்னு சொல்லி குழந்தைகள் கூட இறந்தாங்கன்றது ரொம்ப ரொம்ப துயரமான விஷயம். ஃபஸ்ட்டு இது அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், டிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோன்னா 41 மக்கள் இறந்துருக்காங்க. அதுதான் ஏன் கண்ணுக்கு தெரியுது. அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ பேசுகிறவங்க எல்லாருமே, டிவிகே சைடில் பேசுகிறவங்க, டிஎம்கே சைடில் பேசுகிறவங்க எல்லாருக்குமே அந்த குடும்பத்தோட வலி அப்படின்றது அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது இது எல்லாமே அவங்க ஒரு துயரம், ஒரு துன்பம், ஒரு ஃபீல் தான் பண்ண முடியும். பட் உண்மையாலுமே 41 உயிரை இழந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அதோட எக்ஸாக்ட் சுச்சுவேஷன், அடுத்து வரப்போகிற நாட்கள், அடுத்து வரப்போகிற வருடங்கள், இன்னும் ஒரு 10 வருஷம் கூட அதோட வடு அடியாமல், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்பார்ட். பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு இமீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய இடத்துல ரெஸ்கியூ பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. இமீடியட்டாக எஸ்ஐடி அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் அமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் இது அவங்களா ஒரு கேஸை ஃபைல் பண்ணி நிறைய வாதாடினாங்க. டிவிகே சைட்லேருந்து வாதாடினாங்க. அதுக்கப்புறம் தமிழக கவர்மெண்ட்லேருந்து வாதாடினாங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டில் அவங்களே அதை விசாரித்து பேசும்போது, டிவிகேவோட தலைமை சரியில்லை, டிவிகேக்கு சுத்தமாக தலைமை பண்பு இல்லை டிவிகே விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வாகனத்தை பறிமுதல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் கடந்து போச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க டிவிகே தரப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுலேயுமே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. இது நாங்கள் எடுத்துகிட்டு போகல, எங்கள் சைன் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஏடிஎம்கே சைடில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. பட் இது எல்லாமே ஒரு பெர்செப்ஷன். ஒருத்தர் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. உண்மையாலுமே என்ன நடந்தது, இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா எல்லாமே ஒருத்தர் சொல்கிற ஒரு விஷயத்தை வச்சு பேச முடியாது. உண்மையாலுமே என்ன நடந்தது, கோர்ட்டு போலீஸ் என்ன சொன்னாங்கன்றது அதை வச்சு பேசினா மட்டும்தான் அதில் நம்பிக்கை இருக்கும். ஸோ அதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டராக போட்டிருக்காங்க. என்னென்னா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும். அதுவும் சுப்ரீம் கோர்ட் கீழே
ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், அதாவது எக்ஸ் ஜட்ஜஸ் 2 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு கீழே இதை நான் வந்து சிபிஐ என்கொயரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து டிவிகே சைடில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்பீல் பண்ணோம், அதனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா 2 தரப்புலையும் பார்க்கணும். சப்போஸ் இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆளும் கட்சி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, அவங்க ஆஸ்பெக்டில் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மை எல்லாமே ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே உண்மையாலுமே கள ஆய்வு அப்படின்றது லேட் ஆகும். ஸோ ஒரு இமீடியட்டாக அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்காதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுக்கப்புறம் வந்து ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த வெர்டிக்ட் இருக்கும்ல அந்த ஆர்டர்ஸில், ஸோ இது வந்து ஃபைனல் ஆர்டர் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ போயிட்டுருக்க இந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம், அந்த ஆர்டர் தான் இது, அங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, வந்த கம்ப்ளைண்ட்டு ஃபைலான கேஸை வச்சு நாங்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது எப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது இங்கே இருக்கிற ஹைகோர்ட்டு, இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, இது எல்லாத்தையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் டெல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்க தான். நீங்கள் அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணணும்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட், அதுக்கான பாசிபிலிட்டி நம்மளுக்கு கிடையாதுன்னு வச்சுங்க, இருக்குது, பட் அதுக்காகலாம் போக மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு. ஸோ அவங்க கொடுக்குற தீர்ப்பே இறுதியானது அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்காக வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேயும் சரி தமிழ்நாடு மக்களும் கருதுகிறாங்க. ஏன்னா இவங்க கொடுக்குற ஒரு ரிசல்ட்ஸ் இந்த ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 8 மந்த்ஸ் கூட எடுத்துக்கலாம், அவங்க கொடுக்குற ஒரு ரிசல்ட்ஸை வச்சு தான் அடுத்து வர ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மூவே தமிழ்நாடு வந்து ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கோர்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸுக்கு பர்மிஷன் இதுக்கு முன்னாடி இருக்க அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, யார் போலீஸ் கொடுத்துருக்காங்க, பட் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிக்கு கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, அது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட போலீஸ் மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் இல்லை நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தன்மை மேலேயும் வந்து நம்பிக்கை இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த வழக்கை வந்து நான் சிபிஐக்கு மாற்றுறேன். சிபிஐ வில் பி அண்டர் சுப்ரீம் கோர்ட் வித் 2 எக்ஸ் ஜட்ஜஸ், ஒரு 2 எக்ஸ் ஜட்ஜஸை வச்சு அந்த ஒரு ரிப்போர்ட்டை எவ்ரி மந்த்து எனக்கு சப்மிட் பண்ணணும், எங்களுக்கு வரணும் இந்த கேஸுக்கு அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே நடந்திருக்க ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இது வந்து மூவிங் ஃபார்வர்ட் மந்த் பை மந்த் வி வில் கெட் அப்டேட். பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பேசுகிற எல்லா விஷயங்களும் இந்த கட்சியோ அந்த கட்சியோ அப்படின்னு கிடையாது. நானும் ஒன்றும் பெரிய ஒரு வளர்ந்து பயங்கரமாக இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பையனும் கிடையாது. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், மக்கள் 41 பேர் இறந்துருக்காங்க, நியாயமான தீர்ப்பு. உண்மையாலுமே அது யார் வந்து அந்த இஷ்யூ நடந்திருந்தாலும் இல்லை நார்மலாகவே நடந்திருந்தாலும் அதுக்கான ஃபுல் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வந்தால் மட்டும்தான் நாம் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவத்தில் போய் மாட்டாமல் இருப்போம் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், கூட்ட நெரிசல். எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட டிசீஸ் கண்டிஷன்ஸு அவங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு ஆஸ்மா இருக்கலாம், ஒரு சிலருக்கு கண்டினியூஸாக காஃபாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு க்ரௌட் அலர்ஜி இருக்கலாம், ஒரு சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம், ஒரு சிலருக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், ஒரு சிலருக்கு மாத்திரை போட்டால் மட்டும்தான் சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தயவு செஞ்சு ஏதோ ஒரு நாள் இந்த ஆக்டரை பார்க்குறோம், இந்த பொலிட்டிஷியனை பார்க்குறோம், நான் வந்து விஜயண்ணா அவர்களை மட்டும் சொல்லலைங்க, பொதுவாகவே சொல்கிறேன், இந்த பெரிய அரசியல்வாதிங்க வராங்க அதுக்காக கூட்டம் கூடியிருக்கு, இல்லை இந்த பெரிய ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டான பர்சன்ஸ் வராங்க, ஓகேவா, யாராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஹெல்த்து தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். நீங்கள் வந்து நேரடியாக போய் ஒரு க்ரௌடை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணால் கூட இப்போத்தி இருக்க லேட்டஸ்ட் ஜெனரேஷனில் நீங்கள் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் பார்க்குற அளவுக்கு பயங்கரமாக டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, பக்கத்துலேயே நின்றுட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் வீட்டில் இருந்து கூட பாருங்கள். ஏன்னா இந்த க்ரௌடு அப்படின்றது வந்து அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிஷியன் விஜயண்ணா, ஓகேங்களா, ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் குழந்தைங்களை எது கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பெயர் வைக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தேன், விஜயண்ணாவை காட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. ஸோ வேணாமே, ஏன்னா
இப்போ அரசியலில் இருக்கிறவங்க இல்லை அந்த கட்சிக்காக உழைக்கிறவங்க அவங்க வந்து அந்த வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் போய்ட்டு அந்த இடத்துல தேவையில்லாத மாட்டிக்க வேணாவே கூட்ட நெரிசல் அப்படின்றது தான் என்னோட கோரிக்கை. ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், கடைசியாக நம்மளோட ஹெல்த்து தான் முக்கியம். அப்புறம் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா அவரு வந்து மீட் பண்ணியிருக்கார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். ஸோ ரொம்ப நாளாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து டிவிகே சைடில் எதிர்பார்த்தாங்க. தமிழக மக்களும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, அதே சமயம் வந்து எதிர்கட்சிகள், இன்னும் சில கட்சிகள்லாம் கூட எதிர்பார்த்தாங்க. ஏன் வந்து டிவிகே சைட்லேருந்து எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை பேச மாட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ விட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுலேயுமே நிறைய கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருந்தது. ஃபைனலாக வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக எடுத்துகிட்டு வந்து நேற்றுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு அதை வந்து ரிலீஸ் பண்ணார், பேசினார். இந்த மாதிரி நிறைய பேர் கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது நிறைய பேர் இன்டர்ஃபியர் பண்ணி அதுலேருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பண்ணாங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ், இதெல்லாம் பாலிடிக்ஸில் நடக்கும். பாலிடிக்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் நம்ம எடுத்துக்கவும் முடியாது. அதே சமயம் வந்து அதோட மக்கள் பணி அப்படின்றதெல்லாம் தாண்டி அதில் எந்த அளவுக்கு நம்ம சர்வை பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்டாக கூட இவங்க பார்த்துக்கலாம் டிவிக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சைடில் நடந்துட்டு இருந்தது. ஸோ நம்மளோட ஹெல்த்து முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசலில் முக்கியமாக இந்த தீபாவளி நாட்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து டிவிகே, தமிழக அரசியல், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், இதிலலாம் என்ன நடக்குதுன்ற ஒரு கிளாரிட்டி உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் தென் இஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பபாய், சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.